ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ப்ளாகில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்காக கிஃப்ட் ரெடி பண்ண சொல்லிகிட்டே இருந்தேன்ல. ஆக்சுவலாக அதோட நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அதான் கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதை இப்போ கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி இதோட மேக்கிங் வீடியோ எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம கிஃப்ட் கொடுப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃபுல் வீடியோ போகலாம். ஹாய், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ என்ன பார்க்குறீங்கன்னா, இந்த கிஃப்ட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். கிஃப்ட் எதுக்காகனா, இந்த ரீசெண்டாக இந்த கிறிஸ்மஸ் நடந்ததுல, அதில் வந்து என்னோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்மஸ் சைல்டுன்னு சொல்லிட்டு சும்மா கேம் மாரி பண்ணுவாங்க. என்ன கேம்னா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட நேம்ஸ் வந்து ஒரு பவுலில் போட்டு, அந்த பவுலில் வந்து ஒரு லெட்டர் எடுத்தாங்கன்னா, அந்த லெட்டர் இருக்கவங்களுக்கு டெய்லி அவங்களுக்கு யாரே தெரியக்கூடாது, டெய்லி வந்து நம்ம போய் டாஸ்க் கொடுத்துட்டே இருக்கும். அவங்க அது பண்ணாங்கன்னா கிஃப்ட் கொடுப்பாங்க. அதுதான் வந்து பண்ண வரோம். எங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா வந்து எப்பவுமே நாங்கள் ஜாலியாக லஞ்ச் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக விளையாடி இந்த மாதிரி இருக்கும். அவங்க வந்து வேப்டே வம்புக்கலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தேன். ஆக்சுவலாக நான் கிறிஸ்மஸ் சைல்டு நான் கிடையாது. அதனால் வந்து அவங்க டாஸ்க் வரலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. யாருமே டாஸ்க் வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம டாஸ்க் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க பாருங்க. ஒரு சிம்பிள் டாஸ்க் தான், அது யாருக்குமே தெரியாது, அது பண்ணாலும் பெருசா தெரியாது. அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் கொடுத்தேன், அதுவே அவங்க பண்ணல. அதுக்கப்புறமா முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அவங்க வேற சொல்றாங்க, எவனே தெரியல, டாஸ்க் மட்டும் வைக்கிறது கிஃப்ட் கொடுக்க தெரியல அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலா நான் தான் அந்த டாஸ்கே வச்சேன். சரி, டாஸ்க் சும்மா விளையாடுவோம் பண்ணேன். ஆனா அதுவும் அவங்க பண்ணவே இல்லை உருப்படியா. சரி, ஓகே, நம்ம வந்து கிஃப்ட் வந்து கொடுமா ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட் ரெடி பண்ணுறோம். அவங்க இப்படி காமிச்சல, அது முன்னாடியே பண்ண வேணும்னு தெரியாது. ஆக்சுவலா வந்து பண்ணி முடிச்ச அப்புறம் கடைசியா என்ன அவுட் வருது, அது இப்படி இதை காமிக்கலாம்னு சொல்லி இந்த இமேஜ் தான் போட்டிருக்காங்க. ஆனா என்ன வரப்போன்னு எனக்கு தெரியாது. கடைசியா வந்து அவங்ககிட்ட இந்த கிஃப்ட் கொடுக்குறேன். அது எப்படி வீடியோல வந்து எக்ஸ்போஸ் ஆகும் தெரியல, எந்த மாதிரி கோலர் ஆக முடியும்னு எனக்கும் ஒரு பெரிய ஐடியாவும் கிடையாது. பாவம், போயிட்டு இந்த கிஃப்ட் ரெடி பண்ணுவோம். அப்பா ரொம்ப வளவல பேசிட்டே இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே யோசிச்சேன். கிஃப்ட் பேப்பர்லாம் வாங்கவே இல்லை. நைட் வரை ஆயிடுச்சு. போயிட்டு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு வரேன். வந்து கடை வந்து மூடிடும்னு பார்த்தேன், நல்ல வேலை திறந்துருக்கு. கடைசியா போயிட்டு கடையில போய் கிஃப்ட் பேப்பரும் பிளஸ் இந்த பொம்மையும் கிடைச்சிது. இதை வச்சு உள்ள வந்து பேக் பண்ணி அழகா வந்து கதம் பண்ணுவோம். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து ஒரு பாக்ஸில் வந்து கொடூரமா அந்த மஞ்சள் அது இதெல்லாம் போட்டு ஒரு கொடூரமா ஒரு ஏதாச்சும் ஒன்று உள்ள வச்சு சைத்தான் பொம்மை மாரி வச்சு உள்ள வச்சிருப்பேன். வச்சுட்டு அது மாதிரி வச்சுட்டு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்புறமா அது ஃபுல்லாக ஒயிட் பேப்பராக ஒட்டி மஞ்சள் தூள் எடுத்துன்னு வந்துட்டேன். மஞ்சள் தூள் வந்து உள்ளே போட்டு ஃபுல்லாக அந்த பேப்பர் ஃபுல்லாக பூச போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இது ஃபுல்லாகவே ஒயிட் பேப்பர் போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கிஃப்ட் ஏன் பண்ணுறேன்னா, அவங்க எப்போவுமே என்கிட்ட சண்டை போடுவாங்க. எப்போவுமே சண்டை போட்டு விளையாடி ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருப்போம். அதனால் வந்து வம்பு இழுத்துட்டே இருப்பாங்க என்ன, சும்மா ஏதாவது ஒரு வம்பு இழுத்துட்டே இருப்பாங்க என்ன. அதனால் வந்து சும்மா விளையாடுறதுக்காக சும்மா டாஸ்க் வச்சேன். நான் பண்ணுவானான்னு பார்த்தேன், ஆனால் பண்ணவே இல்லை. கடைசியாக பண்ணிவிட்டு வச்சலான்னு பார்த்தேன், ஆனால் பண்ணவே இல்லை. கடைசியாக உஷாரா. அதுக்கப்புறமா வந்து டாஸ்க் மட்டும் வைக்கிறது, கிஃப்ட் வைக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. கட்சியில் நானே மாட்டிக்கிட்டேன், என்ன திட்டுறாங்க. அதுக்காக தான் இந்த கிஃப்ட்டு 2 பயங்கரமான ஐட்டம் கட்சிக்குது. ஒரு சின்ன ஒரு லெமன் கட்சிது. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா இருக்குல்ல, அது ஒரு 3 பீஸ் கட்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தேன், அப்புறம் காஞ்சி போனேன். கொத்தமல்லியா கருவேப்பிலை இருக்குது, அதுவும் சைடில் வைப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். 2 லெமன் கட்டிட்டு இது போட்டுட்டேன். பொம்மை வச்சுட்டு பிளட் வரையலான்னு பார்த்தேன். எனக்கு வந்து இப்படி வரையறதுக்கு தோணல, தெரியல எனக்கு ஏன் தோணலன்னு தெரியல. சரி, பொம்மை மட்டும் வைப்போம், இது பணத்தாவலாம் சும்மா வைப்போம் அப்படின்னு விட்டு. எனக்கே கொஞ்சம் இதுவாக இருக்கு. அவங்க பார்த்தா என்ன ரிலேட் பண்ணுவாங்க தெரியலையா, அதனால சரி வேணாம், எதுக்கு ரொம்ப டீப்பெல்லாம் போத்த பயமுத்துது, சும்மா நார்மலாக வச்சா போதும். சரி, பொம்மை மட்டும் வைப்போம். இதுக்கு என்ன வேட்டு விழு போகுது எனக்கு தெரியல, பார்ப்போம். சும்மா நூல் தான் கட்டான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சின்ன ஐடியா வந்தது. மஞ்சள் இருக்கு, மஞ்சளை உள்ள டிப் பண்ணிட்டு மஞ்சள் கலர் நூல் வந்துடும், அது அப்படியே கட்ட போறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அது போகும். இதை வந்து பேக் பண்ணிடலாம். வந்து பக்காவா கிஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இது கிஃப்ட் கிடையாது, டம்மி கிஃப்ட் தான். பயமுத்துறதுக்காக இந்த கிஃப்ட். ஓகே, இப்போ வந்து நான் ரியல் கிஃப்ட் வந்து அவங்களுக்கு போர்ட்ரைட் வரைச்சுன்னா டைம் இல்லை. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் முடிச்சாலும் போர்ட்ரைட் அதுக்குள்ளே வந்து போய் தூங்க முடியும். அப்போதான் காலை வந்து இன்னொன்று பிளாக், இங்கே இந்த ஆஃபீஸ் பிளாக் மாரி இருக்க போகிறேன்.
அது எடுத்துட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பாதி நடுவில் வீடியோவில் தான் இந்த வீடியோ உருவ போகிறேன். ஆக்சுவலாக அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து வச்சுட்டு போர்ட்ரேட் வரைவோம். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் போயிட்டு ஒரு நல்ல ஒரு 2 ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோ வரைவோம் இப்போது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ரேட் வந்து என்னோடய பிளான்லேயே கிடையாது. அந்த கிஃப்ட்டோட தான் வந்து நான் தான் பிளான் பண்ணேன். ஆனால் அந்த கிஃப்ட்டை கொடுத்ததுக்கப்புறமா காண்டாகி கடுப்பாயிட்டானா அதுக்காக எதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக இந்த போர்ட்ரேட்டும் பண்ணுறேன். ப்ளஸ் இன்னொன்று ரீசனும் இருக்குது. என்னோடய ஒர்க்லாம் வந்து என்னோடய போர்ட்ரேட் ஒர்க்ஸ், அப்புறம் பென்சில் காரிங் ஒர்க், ஏகப்பட்ட ஒர்க்லாம் என்னோட பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது எனக்கும் இதேமாதிரி பண்ணித்தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் வந்து எல்லாம் பண்ண முடியாது, அப்படியே நக்கலாக பண்ணிகிட்டே இருந்தேன். சரி ஓகே இதுதான் டைம்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக வந்து இந்த போர்ட்ரேட் வந்து வரைய ஆரம்பித்தேன். இது வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போர்ட்ரேட்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஆனால் இந்த போர்ட்ரேட்டு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறேன். ஃபேஸ் கேரக்டர் மட்டும் மிஸ் ஆகிட்டே இருக்குது. நானும் எவ்வளோ ஷேட்ஸ் மூலிமா எடுத்து ட்ரை பண்ணுறேன். ஆனால் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு அப்புறமா கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அப்பா அப்படின்னு ஆச்சு. அப்போ தான் கொஞ்சம் கேரக்டர் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டெவலப் பண்ணி வரைய ஆரம்பிச்சிட்டேன். ஓகே எனிவே எப்படியோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த கிஃப்ட்டும் வந்து இந்த போர்ட்ரேட்டும் வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. ஓகே மணி பார்த்திங்கன்னா அட்டாட்டா டைம் இப்படி ஆகிடுச்சு. மணி 3 கிட்ட ஆகிடுச்சிங்க. ஐயோ நான் இப்போ போயிட்டு தூங்கினா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் மார்னிங் வந்து ஆஃபீஸ் ப்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த அப்கமிங் வீடியோஸில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். என்னோட மறக்காமல் என் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போயிட்டு மார்னிங் கிஃப்ட் கொடுப்போம். ஓகே நம்ம வந்து ஆஃபீஸ் எபிசோடு இப்போ தொடங்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு வந்து பேக் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து லன்ச் டைமுக்கு வந்திருக்கோம். லன்ச் டைம் வந்து சாப்பிட்டு முடிச்சு அடே யாரான் எப்படி மூஞ்சி வச்சுக்கிறோம் பார்த்திங்களா கோளாறு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த கிஃப்ட் ரெடி பண்ணலாம். இப்போ வந்து அது பக்காவாக வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அந்த பிளானை. ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நம்ம ஒரு சர்ப்ரைஸ் பண்ணால் கடவுள் நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக அவங்கள பார்த்தா அர்ஜென்ட்டாக ஒரு கால் வந்துச்சு. அதனால் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அட்லீஸ்ட் கிஃப்ட்டு கவராச்சும் ஓப்பன் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாலும் இல்லை நாளைக்கு ஓப்பன் பண்ணுறோன்னு ஓடிட்டாங்க. யாராச்சும் கிஃப்ட்டு கொடுத்தா அன்றைக்கே பிரித்து மேய்வாங்க. இவங்களா நாளைக்கு ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. ஐயோ நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஓகே எனிவே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஓப்பனிங் வீடியோ போடுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.